வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஏப்ரல் ஃபூல்ஸ் டே, அதாவது முட்டாள்கள் தினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலக அளவில் மக்களுக்காக பல தினங்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மகளிர் தினம், நண்பர்கள் தினம், தந்தையர் தினம், காதலர் தினம், குழந்தைகள் தினம், தொழிலாளர்கள் தினம். அது போலவே முட்டாள்களுக்காகவும் ஒரு தினம் கொண்டாடுறாங்க. அதுதான் ஏப்ரல் 1 ஃபூல்ஸ் டே. இந்த நாளை பற்றி நினச்சி பார்க்குறப்போ எல்லாரும் சின்ன வயசில் ஸ்கூல் டைமில் தன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் ப்ராங்க் பண்ணி ஏமாத்துனதும், நம்ம யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாதுன்னு ஜாக்கிரதையாக இருந்ததும் ஞாபகம் வரும். அதுபோல் ஒருத்தரையாச்சும் ஏமாற்றணும்னு சொல்லிட்டு பல பொய் சொல்லுவோம். அந்த மாதிரி நாட்களை மறக்கவே முடியாது. என்னதான் 365 நாளும் ப்ராங்க் வீடியோஸ் வந்தாலும் ப்ராங்க் பண்ணுறதுக்குன்னே ஒரு நாள் இருக்குன்னா அது ஏப்ரல் 1 ஃபூல்ஸ் டே தான். ஏமாத்துறதையும் ஏமாறுறதையும் சிரிச்சுக்கிட்டே அக்செப்ட் பண்ணிக்கிற நாள் தான் ஏப்ரல் ஃபூல்ஸ் டே, முட்டாள்கள் தினம். உலகத்தில் இருக்க பல பேரையும் குழந்தை பருவத்துக்கே அழைச்சிட்டு போகிற இந்த நாள் எப்படி உருவாச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிஸ்ட்ரியில் ஏப்ரல் ஃபூல்ஸ் டே பற்றி பல கதைகள் இருக்குது. 1500 ஐரோப்பியர்கள் கொண்டாடிட்டு இருந்த நாள் தான் ஏப்ரல் 1. அப்போது அந்த நாளோட பேர் ஏப்ரல் மீன்கள் தினம். ஏப்ரல் மந்த் ஸ்டார்டிங்கில் ஃப்ரான்ஸில் இருக்க ஆறுகள்லையும் நீரோடைகள்லையும் அதிகமான மீன்கள் இருக்குமா. அதனால் அந்த டைமில் மீன்களை பிடிக்கிறது ஈஸியாக இருக்குமா. மீன்கள் ஏமாறுற தினத்தை ஏப்ரல் மீன்கள் தினம்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. காலப்போக்கில் மனிதர்கள் ஏமாற்றும் தினமாக மாற ஆரம்பித்ததா ஒரு கதை இருக்குது. அடுத்த கதையில் ரோமன் கேலண்டர் பிரகாரம் பழங்கால வரலாறில் ஏப்ரல் 1 தான் வசந்த கால ஆரம்பம், நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹார்வேன்னு அழைக்கப்படுற ஹிஸ்டோரியன் தன்னோட குறிப்பில் பிரான்ஸ் நாட்டு மன்னரான 9ஆம் சார்லஸ் காலத்தில் மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து ஒரு வார காலம் புத்தாண்டு கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. அந்த கொண்டாட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசு பொருட்கள், அன்பளிப்பு கொடுத்து தன் அன்பை வெளிக்காட்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு வார கொண்டாட்டம் முடிகிற கடைசி நாள் ஏப்ரல் 1ன்னு சொல்லப்படுது. 1562 போப் கிரிகோரியன் கேலண்டர் பிரகாரம் புத்தாண்டு செலிப்ரேஷனோட தேதியை மாத்துறாரு. ஒரு வருஷத்தோட முதல் நாள் ஜனவரி 1ன்னு அறிவிப்பு விடுறாரு. அதுக்கு முன்னாடி வர ஏப்ரல் 1 தான் ஒரு வருஷத்தோட முதல் நாளாக இருந்திருக்கு. பிரான்ஸ் நாட்டு முழுக்க இந்த கிரிகோரியன் கேலண்டரை தான் ஃபாலோ பண்ண போகிறதா அறிவிக்கப்படுது. இந்த செய்தியை ஏற்றுக்க மறுத்தவங்களும் நம்பாதவங்களும் ஏப்ரல் 1 நியூ இயராக வச்சுருந்துருக்காங்க. இந்த புதிய புத்தாண்டு நாளை ஐரோப்பிய தேசங்களும் அவங்க மக்களும் உடனே அக்செப்ட் பண்ணிக்கல. சில காலங்கள் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு சில காரணங்களும் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் செய்திகள் மற்றும் மாற்றங்களை கொண்டு போய் சேர்க்க போதிய சாதனங்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பழைய வழக்கங்களை புறந்தள்ளி வச்சுட்டு புதிய வழக்கங்களை ஏற்றுக்கிறதுக்கு மக்களும் விரும்பலை. பல பேரும் ஏப்ரல் மாதத்தையே புத்தாண்டு தினமாக கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஃப்ரான்ஸில் 1852லையும், ஸ்காட்லாண்டில் 1660லையும், ஜெர்மனி, டென்மார்க், நார்வேல 1700லையும், இங்கிலாண்டில் 1752லையும் ஜனவரி 1 நியூ இயர் டேவாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. புது வழக்கங்களை ஏற்றுக்கிட்ட மக்கள் பழைய ட்ரெடிஷனாக இருந்த ஏப்ரல் மாத நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறவங்கள முட்டாள்கள்னு கூப்பிடுறாங்க. காலப்போக்கில் ஏப்ரல் முட்டாள்கள் தினமாக மாறுது. 1582க்கு முன்னாடி பிரான்ஸ் நாடு 1508லேயே முட்டாள்கள் தினம் கொண்டாடினதா ஒரு குறிப்பு இருக்குது. இன்னொரு கதையில் 1466 கிங் பிலிப்பை தன்னோட அரச சபையில் இருந்த ஒருத்தர் போட்டியிட்டு வென்று முட்டாளாக்கியனால ஏப்ரல் 1ன்னு ஜனவரி 1 நியூ இயர்னு அக்செப்ட் பண்ணாதவங்களுக்கு முட்டாள்தனமான பரிசு பொருளை அனுப்புகிறாங்க. பழைய குப்பை, அது மட்டும் இல்லாமல் ப்ராங்க்லாம் பண்ணுறாங்க. இந்த முட்டாள்கள் தினம் பிரான்ஸ்ல இருந்து இங்கிலாந்துக்கு வருது. அப்படியே அமெரிக்காவுக்கும் வந்து ஏப்ரல் ஃபூல்ஸ் டேன்னு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. பிரான்ஸ் நாட்டு குழந்தைங்கள்லாம் பேப்பரில் மீன்களை செஞ்சு தன்னோட நண்பர்களோட முதுகில் ஒட்டி கேலி செய்கிறாங்க. முதுகில் பேப்பர் மீன்கள் இருக்க குழந்தைகளை ஏப்ரல் மீன்கள்னு கேலி செய்கிறாங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் சிவா.